அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இதற்கு முந்தைய பதிவில் மஹ்ஷரில் மனிதர்கள் எப்படியெல்லாம் எழுப்பப்படுவார்கள் என்பது பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவும். கடைசியாக நாம் பார்க்கும்போது எந்த மனிதன் அல்லாஹுடைய அந்த சொல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல், இவை எல்லாவற்றையும் தெரிந்திருந்தும் அதற்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமைகளாகவும் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது நாம் குர்ஆனில் இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை பார்ப்போம். சூரே தாஹா 20வது அத்தியாயம் 124வது வசனம். வமன் ஆரல அன் திக்ரி ஃப இன்னலஹு மஈஷத்தன் லன்கான். எனது போதனையை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. வ நஹ்சுரு யௌமல் கியாமதி ஆமா. அவனை நாம் கியாமத்து நாளில் குருடனாக எழுப்புவோம். கால ரப்பி லிமா ஹசர்தனி ஆமா வகது குன்து பஷீரா. என்னுடைய இறைவனே, நான் உலகத்தில் பார்வையுடையவனாக இருந்தனே, ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் என்று அவன் கேட்பான். அதற்கு அல்லாஹ் பதில் சொல்வான், கால கதாலிக், அப்படித்தான். அதத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வ கதாலிக்கல் யௌமல் துன்சா. என்னுடைய வசனங்கள் எல்லாம் உன்னிடம் வந்தன, அதை நீ மறந்துவிட்டாய், அவ்வாறே இன்று நீ மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் பதில் கூறுவதாக இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாம் மக்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு குரானையும் ஹதீஸையும் எடுத்து சொல்லப்படுது. தொழுகையை இப்படி தொழ வேண்டும், நோன்பை இப்படி வைக்க வேண்டும், ஹஜ்ஜை இப்படி செய்ய வேண்டும், இந்தந்த மார்க்க காரியங்களை இந்தந்த முறையில் தான் செய்ய வேண்டும், ஹத்தம் பாத்திஹா ஓதக்கூடாது, மௌலுது ஓதக்கூடாது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பிதத் என்று சொல்லியும் இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. அப்படி செய்வது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற போதனைகள் எல்லாம் சொல்லப்பட்டும் கூட சில மக்கள் இதை எதையுமே காதில் வாங்காமல் தங்களுடைய முன்னோர்கள் எதை கற்றுத்தந்தார்களோ, தங்களுடைய தாய் தந்தையர்கள் எதை கற்றுத்தந்தார்களோ அதை நாம் இன்றளவும் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பவர்களை பார்க்கிறோம். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய அந்த சொல்லோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்முறையோ எதுவுமே ஒரு பொருட்டே கிடையாது. இது போன்றவர்களை அல்லாஹ் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான். அவர்களை குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அவர்களை ஊமைகளாகவும் கியாமத் நாளில் எழுப்புவதாக சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், இப்படித்தான் தொழுதார்கள், இப்படித்தான் நோன்பு வைத்தார்கள் என்று உங்கள் காதுக்கு வருகிறதோ அதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னுடைய அத்தா இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, என்னுடைய அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எல்லாம் இப்படி தான் சொல்லி கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் விளங்காமல் தவறான காரியங்களில் ஈடுபடும் போது நீங்கள் செய்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். அவைகள் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதிலாக நரகத்தில் சேர்த்துவிடும். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். அடுத்து, இன்றைய உலகத்தில் சர்வ சாதாரணமாக எங்கெங்கும் மலிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்செயல் என்னன்னாக்கா கொலை. சின்ன சின்ன விஷயங்களுக்காக கொலை நடக்கிறது. ஒரு குடும்ப தகராறாக இருக்கட்டும், சொத்து விஷயமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெண் விஷயமாக இருக்கட்டும், கொலை என்பது மிகவும் சர்வசாதாரணமாக நடக்கிறதை பார்க்க முடியுது. அதே சமயம் கொலையாளிகள் எல்லாம் இந்த உலகத்தில் சரியான முறையில் தண்டிக்கப்படுறாங்களா? அதுவும் கிடையாது. எந்த ஒரு கொலைக்கும் இந்த உலகத்தில் சரியான முறையில் நீதி கிடைப்பதில்லை. அப்படி கிடைத்தால் கூட அது மிகவும் தாமதமாக, மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த நீதியை பெற முடியுது. இது போன்று கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை அல்லாஹ் கியாமத்து நாளில் என்ன செய்வான்? எவர் கொல்லப்பட்டாரோ அவர் மறுமை நாளையில் தம்மை கொலை செய்தவனை அவனது முடியை பிடித்து இரத்தம் வலிய 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 இழுத்து கொண்டு வருவார். இழுத்து கொண்டு அவனை அல்லாஹுடைய அர்ஷின் கீழே போட்டு, என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவனே,
இவன்தான் என்னை கொலை செய்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நூல் திர்மிதி 2955 ஹதீஸில் வந்து பதியப்பட்டிருக்குது. இன்றைக்கு யாரெல்லாம் வந்து இந்த கொலைக்காக நீதி வழங்கப்படவில்லையோ அவர்களுக்கு நேரடியாக அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அந்த நீதி வழங்கப்படும். யார் கொல்லப்பட்டாரோ அவரே தம்முடைய வழக்கை எடுத்து ஆடுவார். அப்போது அல்லாஹ்விடமிருந்து சரியான முறையில் அந்த கொலைக்கு பழிவாங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் தெரிய வருது. அடுத்து, இந்த உலகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்தவர்கள் இருக்காங்க. இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அது அனுமதி பெற்ற ஒன்று தான். அல்லாஹ் வந்து சூரா நிசாவில் 3வது அத்தியாயத்தில் வந்து சொல்லி காட்டுகிறான், நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் பெண்களை 2 3 4 மணந்து கொள்ளுங்கள். ஆனால் நீதியாக உங்களால் நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால், அவர்களுக்கு இடையில் சரியான முறையில் நீதம் செலுத்த முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வந்து சூரா அன்-நிசாவில் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை மணந்தவர் சரியான முறையில் தங்களுடைய மனைவிகளுக்கிடையில் நீதம் செலுத்தாமல் இருந்தால், ஒரே ஒரு பெண்கிட்ட மட்டும் வந்து அதிகமான அளவு பாசம் காட்டுறது, அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறது, மற்ற மனைவிமார்களை எல்லாம் வந்து வஞ்சிக்கிறது, ஒரு பெண்ணுக்கு மட்டும் வந்து தங்களுடைய சொத்துக்களில் எல்லாவற்றையும் கொடுத்துறது, மற்றவர்களுக்கு எந்த ஒரு காசு பணமோ அல்லது அவர்களது நேரத்தையோ சரிசமமாக பங்கு வைக்காமல் இருப்பது, இவையெல்லாம் அல்லாஹுடைய புறத்தில் அநீதம். இது போன்ற அநீதம் இழைத்தவர்களுக்கு, இது போன்ற அநியாயம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கியாமத் நாளில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை அல்லாஹ் வந்து சப்பானியாக எழுப்புவான். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, யாருக்கு 2 மனைவிகள் இருந்து ஒருவரை விட மற்றவரின் பக்கம் சார்பாக ஒருதலை பட்சமாக செயல்படுகிறாரோ அவர் மறுமை நாளில் தனது 2 தோள் புஜங்களில் ஒன்று சாய்ந்தவராக வருவார். எப்படின்னா, ஒரு கால் வந்து நொண்டுனா மாதிரி நடந்து வருவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறது நசையில் 3881வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. அப்போது இது மாதிரி வந்து பல பெண்களை திருமணம் செய்து அவர்களுக்கிடையில் வந்து சரியான முறையில் நீதி செலுத்தாதவர்களை அல்லாஹ் கியாமத் நாளில் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அவர்களை சப்பானிகளாக, ஒரு பக்கம் வந்து தோள்புஜம் சாய்ந்தவர்களாக வந்து அல்லாஹ் எழுப்புகிறான். அதனால் யாரெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை திருமணம் செய்திருக்கிறீர்களோ அவர்கள் சரியான முறையில் வந்து உங்கள் 2 மனைவியரிடம் உங்களுடைய நேரம் இருக்கிறதா, ஒரு நாள் இந்த பெண்ணுக்கு, மறுநாள் அடுத்த மனைவிக்கு, அதே மாதிரி வந்து உங்களுடைய சொத்து சரிபாதியாக, ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு பெண்ணுக்கு செய்கிறீர்களா அதே விஷயம் வந்து மற்ற மனைவிக்கும் வந்து செய்ய வேண்டும். இப்படி நீதியாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு இது போன்று தண்டனையாக அல்லாஹ் கியாமத் நாளில் எழுப்புகிறான். அடுத்து, இந்த உலகத்தில் வட்டி வாங்குபவர்களுடைய நிலையை பற்றி அல் பக்ராவில் வரக்கூடிய 275வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதீன யதஹப்பதுஹுஷ் ஷைத்தான மினல் மஸ்ஸி. வட்டியை உண்பவர்கள் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனைப் போல் பைத்தியமாக எழுவார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? தாலிக பி அன்னஹும் காலு இன்னமல் பைஹு மிஸ்லு ரிபா. அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? வியாபாரம் வட்டியை போன்றதே என்று அவர்கள் கூறியதுதான் இதற்கு வந்து காரணம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரங்கள் எல்லாம் வந்து வட்டியை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கிறது. வட்டி இல்லாமல் இன்றைய உலகத்தில் எந்த ஒரு தொழிலும் கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு வந்து வட்டி அந்த அளவுக்கு மலிந்து போய் கிடக்கிறது. ஆனால் வட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ்லாத்தின் பார்வை மிக கடுமையானது. நீங்கள் வட்டி வாங்குகிறீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் வந்து போருக்கு தயாராகி கொள்ளுங்கள். யாரிடம்? அல்லாஹுக்கு எதிராக போர் செய்வது சின்ன காரியமாது? அவ்வளவு கொடூரமான பாவமாக இஸ்லாத்தில் வட்டி சித்தரிக்கப்படுகிறது. இது போன்று வட்டி வாங்குபவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கிடும். வியாபாரம் எப்படியோ அப்படி தான் வட்டியும்.
வட்டியும் வந்து ஒரு வியாபாரம் தானே, அதையும் வந்து தனியாக வந்து பார்க்கணும், அதையும் வந்து பாவமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவர்களையும் வந்து இன்றைக்கு வந்து பார்க்க முடியுது. இவர்களுக்கெல்லாம் வந்து அல்லாஹுடைய பதிலடி என்ன தெரியுமா? அவர்களை கியாமத் நாளில் எழுப்பும் போதே பைத்தியக்காரர்களாக, ஷைத்தான் தீண்டியவர்களை போன்று அல்லாஹ் எழுப்புவதாக வந்து சொல்லி காட்டுகிறான். அடுத்து பிறரிடத்தில் யாசகம் கேட்பவர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தை நடத்த முடியல, வர்ற வருமானம் வந்து பத்தல, இல்லை கை கால் ஏதோ ஊனம், இது போன்ற காரணங்களை வைத்து கொண்டு பிறரிடத்தில் யாசகம் கேட்பதை, அதாவது அவருடைய தேவை நிறைவேறுகிற அளவு அவர் பிறரிடம் யாசகம் கேட்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை. ஆனால் சில பேருக்கு வந்து கை கால் நல்லா இருக்கும், நல்லபடியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, நல்லபடியாக வந்து செலவு பண்ணி வந்து பந்தாவாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எடுக்கிறதோ பிச்சையாக இருக்கும். அவர்கள் மற்றவரிடத்தில் வந்து கேட்கும்போது கொஞ்சம் கூட நாணம் இல்லாமல், கொஞ்சம் கூட கூசாமல் வந்து அவர்கள் வாய் திறந்து வந்து கேட்பார்கள். அவருடைய தேவையான அளவுக்கு கேட்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை. ஆனால் பணத்தின் மேலும் பகட்டான வாழ்க்கையின் மேலும் பேராசை கொண்டு பிச்சை எடுத்தாவது அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று தன்னுடைய தேவைக்கு மீறி ஒருவர் வந்து யாசகம் கேட்கிறார் இல்லையா, அவர்களை அல்லாஹ் வந்து கியாமத்து நாளில் எப்படி எழுப்புகிறான் தெரியுமா? அவர்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சதை இல்லாமல், உடம்பு பூரா சதை இருக்கும், ஆனால் முகத்தில் கொஞ்சம் கூட சதை இல்லாமல் மிகவும் அருவருப்பான தோற்றத்தில் வந்து அல்லாஹ் வந்து எழுப்புகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, எவர் தம்முடைய தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவராக இருக்கிறாரோ தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாளன்று வருவான். இதை புகாரியில் வரக்கூடிய 1474 1475 ஹதீஸ்களில் வந்து பார்க்க முடியுது. அப்போது இது போன்று பிறரிடத்தில் யாசகம் கேட்பவர்கள் தன்னைத்தானே வந்து மனதில் கை வைத்து கேட்க வேண்டும். உண்மையிலேயே நமக்கு இதற்கான தேவை இருக்கிறதா, அல்லது இதை நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியுமா, நாம் மற்றவர்களிடம் யாசகம் கேட்டுதான் வந்து இதை பெற வேண்டுமா என்ற விஷயங்களை எல்லாம் வந்து தங்களை தாங்களே எடை போட்டு பார்த்து இது போன்ற விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அல்லது கியாமத் நாளில் உங்களுடைய நிலைமை ரொம்ப கேவலமாக இருக்கும். அடுத்து அல்லாஹ் மோசடி செய்பவர்களின் நிலையை குறித்து பேசுகிறான். சூரா ஆல இம்ரானில் 3வது அத்தியாயம் 161வது வசனத்தில், வமா கானலி நபியின் ஐய உல்லா, மோசடி செய்வது எந்த நபிக்கும் தகாது, வமன் யாலுல் யாதி பிமா அல்லா யௌமல் கியாமா, மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத் நாளில் கொண்டு வருவார். சும்ம சுவஃபா குல்லு நஃப்சிம்மா கசபத் வஹுவ லா யுல்லமூன், பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர் கொண்டு வந்தது முழுமையாக வழங்கப்படும், அவர் எந்த அநீதியும் இழைக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குரானில் குறிப்பிடுகிறான். அதீ பின் அமீரா அல் ஹிந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை வந்து அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நாம் உங்களில் யாராவது ஒருவரை ஒரு பணிக்கு அதிகாரியாக நியமித்திருந்து அவர் ஒரு ஊசியையோ அல்லது அதைவிட சிறியதையோ என்னிடம் கணக்கு காட்டாமல் மறைத்துவிட்டால் அது மோசடி, அவர் மறுமை நாளில் அந்த பொருளுடன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அன்சாரிகளில் இருந்த ஒரு கருப்பு மனிதர் எழுந்து நின்றார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அதீ பின் அமீரா அல் ஹிந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அவரை நான் இப்போதும் பார்ப்பதை போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் நீங்கள் ஒப்படைத்திருக்கக்கூடிய இந்த பணியை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறத வந்து நான் இப்போ தான் கேட்குறேன், அதனால் வந்து இந்த வேலை வந்து எனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இப்போதும் அப்படியே சொல்கிறேன், நாம் உங்களில் எவரையேனும் ஒரு பணிக்கு அதிகாரியாக நியமித்தால் அதில் அவருக்கு கிடைக்கும் சிறிதையும் அதிகத்தையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கட்டும், பிறகு எது அவருக்கு வழங்கப்படுகிறதோ அதை கொண்டு அவர் பொருந்தி கொள்ளட்டும், எது அவருக்கு மறுக்கப்படுகிறதோ அதிலிருந்து அவர் விலகி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீமில் 3743வது ஹதீஸு, 3266வது ஹதீஸு, இந்த இடங்களில் இது பதியப்பட்டுள்ளது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒருவன் மோசடி செய்கிறான் என்றால்,
ஒரு சின்ன ஊசி அளவு மோசடியாக இருந்தாலும் வந்து அது மோசடி தான். அதற்கான கேள்வி கணக்கு மறுமை நாளில் கேட்கப்பட்டே தீரும். எந்த விஷயத்தை நீங்கள் மோசடி செய்தீர்களோ அந்த பொருட்களோடு அல்லாஹ் உங்களை கொண்டு வர செய்வான். ஊசி அளவு இருந்தால் பரவாயில்லை. இன்றைக்கு நாம் மிகப்பெரிய நிலங்களையும் மிகப்பெரிய சொத்துகளையும் வந்து ஒருவன் வந்து மோசடி செய்வதை பார்க்கிறோம். அவர்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி என்றால் அது எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு வருவார்கள் கியாமத்து நாளையில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, மோசடி செய்பவனுக்கு மறுமை நாளில் அவன் மோசடிக்காரன் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டும் முகமாக கொடி ஒன்று நடப்படும். அப்போது அந்த கொடியில் இது இன்னார் மகன் இன்னாரின் மோசடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கோம். இதை தூக்கி கொண்டு கியாமத்து நாளில் நின்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு புகாரியில் வரக்கூடிய 6178 6177 ஹதீஸ்களில் பதியப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களிடையே எழுந்து நின்று போரில் கிடைக்கக்கூடிய அந்த செல்வங்கள் இருக்கு இல்லையா, கனிமத்து பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து போருக்கு போகிறார்களோ போர் முடிந்தவுடன் அந்த கனிமத்து பொருள்களிலிருந்து பங்கு வைக்கப்படும். அதில் யாராவது மோசடி செய்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் தன்னுடைய கருத்தில் கத்தி கொண்டிருக்கும் ஆட்டையும் கனைத்து கொண்டிருக்கும் குதிரையும் சுமந்து கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள், அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று அபயம் தேடி அலறும் நிலையில் உங்களில் எவரையும் நான் காண வேண்டாம். ஏனென்றால் என்னால் அப்போது உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நான் என்ன சொல்லுவேன் என்றால், உனக்கு நான் அல்லாஹுடைய சட்டத்தை எடுத்துரைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அடுத்து மறுமை நாளில் தன்னுடைய கழுத்தில் கத்தி கொண்டிருக்கும் ஒட்டகத்தை சுமந்து வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று அபயம் தேடும் எவரையும் நான் காண வேண்டாம். அந்த நாளில் என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உங்களுக்கு நான் அல்லாஹ்வின் சட்டத்தை எடுத்து சொல்லிவிட்டேன் என்று கூறிவிடுவேன். இதே மாதிரியே அந்த நாளில் தன்னுடைய கழுத்தில் வெள்ளியையும் தங்கத்தையும் சுமந்து கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று யாரும் அபயம் தேடுவதை நான் காண வேண்டாம். ஏனென்றால் அந்த நாளில் உங்களுக்கு என்னால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. உங்களுக்கு நான் அல்லாஹ்வினுடைய சட்டத்தை எடுத்து சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிடுவேன். அசைகின்ற எந்த ஒரு பொருளையாவது தன்னுடைய கழுத்தில் சுமந்து கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று அபயம் தேடுபவர் எவரையும் நான் காண வேண்டாம். என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இறை சட்டத்தை அல்லாஹ்வுடைய சட்டத்தை உங்களுக்கு நான் எடுத்து கூறிவிட்டேன் என்று சொல்லிவிடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக புகாரியில் 3073 ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, எவர் பிறரது நிலத்தில் ஒரே ஒரு பகுதியை அபகரித்து கொண்டாரோ அவர் அது போன்று 7 நிலங்களை மறுமையில் கழுத்தில் மாலையாக கட்டி தொங்கவிட்டவராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இது புகாரியில் வரக்கூடிய 2452 ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ, தங்களுடைய பொருளாதார கடமையை வந்து நிறைவேற்றவில்லையோ, இது போன்று அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது நிச்சயம் கியாமத்து நாளில். எனவே இது போன்ற விஷயங்களில் பொடுபோக்காக இருக்காமல் அந்தந்த விஷயங்களை சரியான முறையில் வந்து நிறைவேற்ற வேண்டும். யாருடைய பொருளையும் வந்து நாம் மோசடி செய்பவர்களாக இருக்கக்கூடாது. இந்த நாளில், இந்த ரமலானுடைய நாளில் நமக்கு வந்து உண்ண சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பிட மாட்டோம். யாருக்கு பயந்து? அல்லாஹுக்கு பயந்து. தங்களுடைய சொந்த பொருளையே வந்து ரமலான் மாதத்தில் வந்து எடுப்பது ஹராமாக இருக்கும்போது மற்ற ஏனைய மாதங்களிலும் வந்து பிறருடைய பொருள்களை எடுப்பது நமக்கு கசக்க வேண்டும். பிறருடைய பொருட்களில் மோசடி செய்வதென்பது ஏழைகளின் பொருளை எடுத்து அனாதைகளின் பொருளை எடுத்து அவர்களை ஏமாற்றுவது, வலிமை குறைந்தவர்களை வந்து ஏய்த்து பிழைப்பது, இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் தள்ளி இருக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்று செய்பவர்கள் வந்து அந்த கியாமத் நாளில் மிக பெரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அதனால் இதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் கேட்டபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.